தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, திங்கட்கிழமை இன்றைக்கு பிரியமுள்ள அன்பு இறையுறவுகளே, திருத்தூதர்கள் புனித பேதுரு, புனித பவுலடிகளார் திருத்தூதர்கள் பெருவிழா, திருச்சபையினுடைய தூங்கல். என்ன மெசேஜ்னா, ஒரே மெசேஜ் மட்டும் நம்ம எடுத்து போவதிலிருந்து, ஆண்டவர் தகுதியானவர்களை அழைப்பதல்ல. ஆண்டவர் தகுதியானவர்களை தான் அழைச்சாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே அழைப்பதற்கு தகுதியானவர் கிடையாது. யாருமே கடவுள் ஒருவர் தான் தூயவர். ஆண்டவர் தகுதியற்றவர்களை அழைத்து அவர் அவர்களை தகுதிப்படுத்துகிறார். நீ பாவின்னு நினைக்கிறியா, நீ தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா, ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு அது ஒண்ணுதான் தகுதி. நம்ம எல்லாருமே அவர் முன்னாடி பாவிகள் தான். நாம் அவர் ஆண்டவர்கிட்ட போறே, அவர் என்னை மாற்றுவார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு சிந்தனை, அந்த சிந்தனை நமது வாழ்க்கையே மாற்றும். அவர் நம்மை அப்படி பயன்படுத்துவார். அவர் அப்படி அபிஷேகத்தால், அவருடைய அபிஷேகத்தால் நம்மை அவர் அப்படி நிரப்புவார். அவர் சாட்சியமான பிள்ளைகளாக நம்மை அவர் மாற்றுவார். அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில அப்படி நடைபெறும். பிரியமான இறை உறவுகளை, அதான் பவுலுடைய இறை வார்த்தை தர எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. இதை நான் அப்படியே ஆண்டவருக்கே ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறேன். கடவுளுடைய வார்த்தைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, கடவுள் வார்த்தை உயிருள்ளது, அவருடைய அபிஷேகம் உயிருள்ள அபிஷேகம் என்பதில்லை. இந்த காலையிலே அவரை தேடுவது, இந்த ஆராதனையிலே பங்கேற்பது, இந்த ஆராதனை ஆசீர்வாதம் என்பது அவ்வளோ அபிஷேகம் உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அபிஷேகங்கள், ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையிலே வருகிற பொழுது நம்ம ஆற்றல் நிறைந்த பிள்ளைகளாக, ஆற்றல் அபிஷேகம் நிறைந்த பிள்ளைகளாக, எந்த இடத்திலே ஆற்றல் இல்லாமல் இருப்பதாய் உணர்ந்தோமோ அதே இடத்திலே ஆற்றலாய், அபிஷேகமாய், கிருபையாய் அவர் நம்மை அப்படி மாற்றுவார். ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. இரண்டு பக்கமும் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது. அது வாசிப்பவருக்கும் ஆசீர்வாதம், அது கேட்பவருக்கும் ஆசீர்வாதம். ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய பணியை செய்கிற பொழுது செய்கிற பிள்ளைகள் அப்படி ஆசீர்வாதமாயிருப்பார்கள். நீங்கள் யாருக்காக ஆண்டவர் பெயரால் நிற்கிறீர்களோ அவர்களும் ஆசீர்வாதம் பெறுவார்கள். அப்பா நன்றி, இந்த ஆசீர்வாதத்துக்கு இன்றைக்கு அடியேனை அழைக்கிறேன். நன்றி, இந்த ஆசீர்வாதத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறேமே துதிக்கிறோம். ஆண்டவரையுமே ஆராதிக்கிறோம். அப்பா அம்முக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த விடியற் காலை ஆராதனை அப்பா ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்து ஜெபிக்கிறோம். ராஜா அப்பா வழி நடத்துங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. தகப்பனே உங்கள் கிருபையால் நாங்கள் இருக்கும்படியா, ஆண்டவரே உங்கள் வல்லமையில நாங்கள் இருக்கும்படியா, குறிப்பா இன்றைக்கு புனித பேதுரு, புனித பவுலடிகளார் தகுதியற்றவர்களை அவர் தகுதிப்படுத்தினார். என்றால் பேதுரு சாதாரண மீனவர், ஆனால் அவர் திருச்சபையினுடைய தலைவராய் மாறுகிறார். பவுலடிகளார் படித்தவர், பயிற்சி பெற்றவர், ஆனால் கிறிஸ்தவர்களை கொள்வதற்காகத்தான் வருகிறார். ஆனால் திருச்சபையினுடைய ஆணிவேராக, திருச்சபையுடைய தூணாக பவுலடிகளாரை மாற்றுகிறார். அவர் எழுதிய திருமுகங்கள் விவிலியத்தில் அப்படி நம்மை ஆன்மீகத்தில் ஈர்க்கிறது என்றால் ஆண்டவர் அவளை எப்படி பயன்படுத்திக்கிறார் பாருங்க. சாதாரண மீன் பிடித்தல் இருக்கிறார் பேதுரு அவர்கள். ஒரு மீனவர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற பொழுது இரவு முழுதும் வலை வீசுகிறார், ஒன்றும் அகப்படல மீன்கள். இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மீண்டும் வலை வீசுகிறார், வலை நிறைய மீன்கள். வலை வீசியது மீன்களுக்கு தான், ஆனால் வலையில் சிக்கியது பேதுரு. அப்ப பேதுரு பார்க்கிறார், இவர் அதிசயமிக்கவர், ஆற்றல் வாய்ந்தவர், ஓடி சென்றவர் அரவணைத்துக் கொள்வோம் இல்லையா. ஆனால் பேதுரு என்ன நினைக்கிறார் என்றால், ஆண்டவரே நான் ஒரு பாவி, நீங்க என்னை விட்டு போயிடுங்க என்றார். ஆண்டவர் பேதுருவை தான் அழைக்கிறார். அதோ எதற்கு? திருச்சபையினுடைய தலைவராக. யார் தான் பாவி, நான் உங்களோடு வருவதற்கு தகுதி இல்லை, நீங்க என்னை விட்டு போங்கன்னு சொன்னவரை ஆண்டவர் திருச்சபையினுடைய தலைவராய் மாற்றுகிறார். தகுதியை பாருங்க. பவுலடிகளார் அப்படிதான் கிறிஸ்தவத்தை அழிப்பதற்காக வந்துகிறார், பயிற்சி பெற்று வருகிறார், கிறிஸ்தவர்களை அழிப்ப வேண்டும் என்று. அவர் ஒரு பரிசேயராக இருக்கிறார், யூத மரபில் இருந்து வருகிறார், யூத மரபிலே அந்த மதத்திலே பற்றுறுதி கொள்கிறார். எனவே இதற்கு எதிராக கிறிஸ்தவம் என்று வளர்கிறது என்பதை உணர்ந்து அவர்களை அழிப்பதற்காக வருபவர்களை உயிர் தாண்டவர் சந்திக்கிறார், அவரை மனமாற்றுகிறார். பவுலடிகளார் மனமாற்றம் திருச்சபையுடைய வளர்ச்சியாய் மாறுகிறது. ஆண்டவருக்காக அப்படி இருக்கிறார். யாரை அழிக்க வந்தாரோ அவருக்காக தன் உயிரை கொடுக்கும் அளவிற்கு இறைப்பணி செய்கிறார்.
பிரியமானவர்களே, தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்துகிறார். இன்னைக்கு நீ தகுதி இல்லாமல் இருக்கிறியா? இந்த உலக பார்வையில் தான் நீ தகுதி இல்லை, ஆனால் அவர் பார்வையிலே நம் அனைவரும் தகுதியானவர்கள். அவர்கிட்ட வரணும், அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், அவர்கிட்ட ஜெபிக்கணும். அப்பா என்னை மாற்றுங்க, கேளுங்க, தருவா. நன்றி அப்பா. அப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த திங்கட்கிழமை தூதர்களோடு நாளாகி இன்று புனித பேதுரு புனித பவுலோடிகளா விழாவை கொண்டாடுகிறோம். இன்று எங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை எல்லாம் பாதத்தில் வைக்கிறேன் அப்பா. நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, அதிசயங்களால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நன்றி அப்பா. வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. பிள்ளைகளோட விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் பாதத்தில் வைக்கிறேன் அப்பா. நீங்கள் தொடுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. வல்லமையான இறைவன் கிருபையால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் பேரால் அபிஷேகங்களை பெறுவீர்கள். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் புனித பேதுரு பவுலடிகளார் விழாவில் உங்களை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. பிரியமான பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. டேக் கேர். உங்கள் விண்ணப்பங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.